போன கிளாஸ்ல நாங்க பே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஷத்து வந்த பாவினுடைய உச்சரிப்பு எப்படி வரணுங்கிறத இன்னைக்கு பார்க்கணும் என்ன? مستطيل. ம். பிஸ்மில்லா ஒதுங்கோ. تب- تبت يدا أبي لهب وتب. ஒத்தபு என்றா பெல. ஒத்தபு. تبت يدا أبي لهب وتب. ம். திருப்பி ஒதுங்கோ. تبت يدا أبي لهب وتب. ரெண்டாவது. قل أعوذ برب الناس. நேஸ் எத்தனை செகண்ட் நீடி நீ பாட்டணும். நேஸ் எத்தனை அளவு அல்லது எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். ஒரு ஒரு செகண்ட் ஒரு உஸ்தாத். செகண்டா? என்ன காரணம்? அந்த அலிஃப் வந்தா ஒரு செகண்ட் இட்டு அவ்வளோதான் அப்படியா? ம். பிழை இது அப்படின்னா. இல்ல, ம். தானா சுக்குன் வச்சு ம். தானா சுக்குன் வச்சு நிப்பாட்டுறது ஓதல். விலங்குல விலங்குல தானாண்டா. முதல் ரூல் இல்லாம செகண்ட் ரூல் இல்லாம மூணாவது ரூல் வந்தா விலங்குல இல்லை விலங்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும். முதல் ரூல் இல்லாம ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இல்லாம மூணாவது ரூல் வந்தா தானா நிப்பாட்டக்கூடிய. உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லை, விட்டு விட்டு வருது. முதல் ரோ செகண்ட் ரோ அப்படி உண்டு இங்கே சொல்லி தரலையே. என்ன தலைப்பு கீழ் நான் அதை படித்தேன். இந்த நாசில் நிப்பாட்டுறது, இது நீட்டி நிப்பாட்டுறது தொடர்பான விஷயம். நிறுத்தி ஓதக்கூடிய இடத்துல தொடர்பான அடையாளங்களை பத்தி பார்த்தோம் உஸ்தாத். ம். மூணு ரூல்ஸ் இல்லாம அது வேற. அது நிறுத்தி பத் ஓதக்கூடிய பத் அடையாளங்கள் அல்ல, நிறுத்தி ஓதக்கூடிய முறைகள். நான் கேட்ட கேள்வி சீனுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறதா ஃபத்தாஹ்னு வச்சு நிப்பாட்டுறதான்னு கேட்டிருந்தா உங்களோட ஆன்சர் சரி. நாங்க சீனுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் என்றால் இது மூணாவது முறையில் வார விஷயம் என்கிற உங்களோட ஆன்சர் சரி. நான் கேட்டது என்ன? நாஸ் என்கிறத நீட்டுறதை பத்தி கேட்ட கேள்வி. ம். விளங்குதா கேட்ட கேள்வி? தெளிவா இப்ப? ம். எப்படி வரும்? இங்க ஃபத்தா முதல் மாதிரி விளங்கல. மத்துனுடைய அடையாளம் இல்ல உஸ்தாத். ஓகே. மதுரை அடையாளம் வந்தா ஒரு செகண்ட் இட்டணும். இது எந்த எந்த தலைப்பு கீழே படிச்சீங்க? அதான் முக்கியம். இந்த மாதிரி விஷயமும் நான் படிப்பிச்சேன். நான் உங்களுக்கு இன்னும் உதாரணத்துக்கு செல்றேன்னு சொன்னால் ஈஸியா பண்ணி தாரேன்டா. கேக்கு நஸ்தஈன் என்ற வசனத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் இருக்கா நஸ்தாயின் என்ற வசனம் படிச்சது? உஸ்தாத்.
நஸ்தாயின் அந்த நஸ்தாயின் என்றதை எத்தனை செகண்ட் நீட்டணும் தான் விளங்கப்படுத்தினோம். ரெண்டு அல்லது மூணு. ஏன் நாங்கள் நஸ்தாயினை 2 அல்லது 3 செகண்ட் நீட்டினோம்? அப்போ இங்கே ஏன் 1 செகண்ட் நீட்டுறீங்க? என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அது வேற வசனம், இது வேற வசனம், அப்படியா? இல்ல ம். நஸ்தாயில 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும் சொல்றீங்க. ஆனா சொல்றது பிரபின் நாஸ்ல வந்து நாங்க 1 செகண்ட் தான் நீட்டணும்னு சொல்றீங்க. என்ன வித்தியாசம், டிஃபரெண்ட் என்ன ரெண்டுக்கும்? ஏன்னா அங்க தானா நிப்பாட்டக்கூடிய ரூல்ஸ் அப்ளை பண்றதுனால எங்க தானா பட்ட ரூல்ஸ் நஸ்தாயில, அப்படியா? இ- இல்ல சார், ஆ? நாஸ்ல சொல்றேன். ஆ, அவன் நஸ்தாயில வந்து தானா நிப்பாட்டல, சுக்கூன் வச்சு நிப்பாட்டின, சுக்கூன் வந்து இது அப்படியா? என்ன தானா நிப்பாட்டுறதுக்கும் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறதுக்கும் வித்தியாசம்? அதுக்கும் அதுதான் சார். ம். அங்கேயும் 1 செகண்ட் தானே இப்ப? இல்ல ம். என்ன வித்தியாசம்? நஸ்தாயின்ல நிப்பாட்டக்குள்ள 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா சார். பிரபின் ஆமா நாஸ்ல சார். நிப்பாட்டக்குள்ள 1 செகண்ட் நீட்டணும்னு சொல்றீங்க. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் இடையில? அங்க சுக்குன் நஸ்தாயின்ல ஏன் நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? அதுக்குரிய ரீசன் என்ன? ஏன்னா அங்க சுக்குன் வந்ததுனால நிப்பாட்டு. எங்க சுகுணத்தால? நஸ்தாயின்லையா? நான் கேட்ட கேள்வி நஸ்தாயின்ல நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டுன்னு தானே சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா சார். எஸ், அதுக்கான ரீசன் என்ன, காரணம் என்ன? ஏன்னா அது மதனுடைய அடையாளத்துல மூணாவது ரூல் வர்றதுனால மூணாவது ஆ, ரூல். ஆமா, நீங்க நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, அதான் உங்களோட பிரச்சனை. நாங்க ஒரு ரூல் படிச்சுக்கிறோம், ரெண்- மத்தியினுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கீழே வர ஒரு தலைப்புல. இன்னொன்று படித்தோம், வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறையில் தொடர்பான விஷயத்துல. இது ரெண்டும் வேற வேற டாபிக். நான் கேட்குற கேள்வி நஸ்தாயில்ல நீட்டுற தொடர்பா, நீங்க சொல்றீங்க நஸ்தாயில்ல கடைசிக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற தொடர்பா. ம், ஆ, நஸ்தாயில்ல நாங்கள் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதுற ரீசனை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க என்றால் உங்களுக்கு இங்க எந்த இஷ்யூ வராது. எந்த இஷ்யூ? நீட்டுதல். அங்க நீட்டுறது எத்தனை செகண்ட் என்றது கன்ஃபியூஸ் ஆகாது, அல்லது நாஸ்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எனவே உங்களோட ஆன்சரும் பிழையா தான் வரும். ஓகே. நாலு நான் அதை விளங்கப்படுத்தல, நீங்களா போயிட்டு தேடுங்கோ, அது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். என்ன டிஃபரெண்ட், என்ன தலைப்பு கீழே வருது, தலைப்பெல்லாம் ஒழுங்காக கிளியராக பார்த்துக்கோங்க. நான் தலைப்பு தான் ஒரு ஒரு விஷயத்துக்கு அந்த தலைப்போடு தொடர்பான விஷயத்திலேருந்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வெரி கிளியராக இருக்கும், அல்லது டவுட் ஆகும். மூணாவது. فسبح بحمد ربك واستغفر. வாஸ் டாக் திருப்பி போதுங்க, அந்த ஹால் சரியா நிப்பாட்டுங்க. فسبح بحمد ربك واستغفر. ம். إنه كان توابا. இன்னஹு என்கிறது பிழை. இன்னஹு நீட்டணுமே. இன்னஹுக்கு மேல் வந்து அடையாளத்துல பேர் என்ன? என்ன வந்து இது? ரமாமது ஆ, உஸ்தாத். அப்போ லமாமது வந்து எப்படி ஓதணும்? 3 செகண்ட். ம். إنه كان توابا.
திருப்பதும் பாப்போம். إنه كان இல்ல, வசனத்தை ஃபுல்லா. توابا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا ம். நாலாவது பாப்போம். ما ودعك ربك وما قلى மே எத்தனை செகண்ட் இடணும்? மே எத்தனை செகண்ட் இடணும்? ஒரு செகண்ட் உஸ்தாத். ஒரு செகண்ட். அப்போ சரியா ஓதுங்க பாப்போம். ما ودعك மே ربك கொஞ்சம் கூட போகுது. மே வத்தஅக. ما و... ما ودعك ربك وما قلى திருப்பி ஓதுங்க. ما ودعك ربك وما قلى ம். உங்களுக்கு பெரிய ஒரு வேலை உண்டு. அந்த மத்திட்ட ரெண்டு விஷயத்தையும் பேத்தி கொஞ்சம் மீட்டணும். வசனத்தை இறுதியில் நிப்பாட்டுற அந்த விஷயம் உண்டு. என்ன சொல்லி நினைப்பேன், அதை கொஞ்சம் ஃபுல்லாகவே மீட்டி எடுத்துக்கொள்ளணும். என் பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கறதுக்கு. சரியா? பார்த்து அந்த பிழையை கொஞ்சம் திருத்திக் கொள்ளணுமா? சரிங்க உஸ்தாத். நான் அடுத்த கிளாஸில் கேள்வி கேட்பேன். அதில் ஏன் நீட்டணுங்கிறத முழுமையாக ஃபுல்லாகவே கேட்பேனா? சரிங்க உஸ்தாத். ம். அவ்வளோ.